நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேந்தர் டிவி அண்ட் தமிழ் மேட்ரிமோனி ஃபார் ஹாப்பி மேரேஜஸ் இணைந்து வழங்குற மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில நிறைய ஊர்கள்ல இருக்க கோயில்களுக்கு போய் அங்க நாங்க சுயம்வர பார்வதி யாகம் நடத்தி அதனால நிறைய மக்கள் பயன்பெற்றுட்டு வராங்க. அந்த ஊக்கத்திலையும் உற்சாகத்திலையும் இன்னைக்கும் நாங்க ஒரு ஊர்ல இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் கரூர்ல இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயம்வர பார்வதி யாகம் நடக்கவிருக்கு. அதுல கலந்துக்க நிறைய மக்கள் வந்து ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் காத்துட்டு இருக்காங்க. சோ வாங்க அந்த யாகத்தை போய் பார்ப்போம். மாங்கனிக்கு பெயர் பெற்ற சேலம் மாநகரின் அருகில் அமைந்துள்ளது கரூர் என்னும் எழில்மிகு நகரம். இந்த நகருக்கு கர்ப்பபுரி என்ற பெயரும் வழங்கி வருகிறது. இந்த கரூர் நகரின் மையத்தில் கம்பீரமாய் உயர்ந்து நிற்பது கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம். இறைவன் ஈசன் கல்யாண பசுபதீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலித்து வரும் இந்த ஆலயத்தில் நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. காலை முதலே பெருந்திரளான மக்கள் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள தங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி பதிவு செய்ய குவிந்தனர். இப்படி கூடி நிற்கும் அனைவருமே தள்ளி போகும் தங்கள் திருமணமோ அல்லது தங்களது பிள்ளைகள் திருமணமோ விரைவில் நடைபெற வேண்டும் என்ற விழைவோடு இங்கே வந்திருப்பதை அறிய முடிகிறது. இந்த யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் இவர்களது ஜாதகத்தில் உள்ள தடைகளும் மற்ற தோஷங்களும் விலகி உரிய நேரத்தில் இவர்கள் மனம் போல் மாங்கல்யம் அமைய இந்த கல்யாண பசுபதீஸ்வரர் அருள் புரிய வேண்டும் என்பதே நமது விருப்பம். வேந்தர் டிவி அண்ட் தமிழ் மேட்ரிமோனி இணைந்து வழங்குற மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில யாகத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் நம்ம கூட இப்ப இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் வந்து கரூருங்க. கரூர்ல இருந்து. என்னுடைய பேர் மணிகண்டன் பேருங்க. சோ யாருக்கு உங்க வீட்ல கல்யாணம் ஆகணும்? எனக்கு. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகணும். உங்க வயசு சொல்லுங்க சார். 33. ஓகே, சோ என்ன மாதிரி வரன் சார் எதிர்பார்க்கறீங்க? நல்லா படிச்ச பொண்ணா. குடும்பம் வாங்கன பொண்ணா. ஓகே, உங்க எண்ணத்துல எதிர்பார்க்கறீங்களா? ஆமாங்க, நான் வந்து சைவ பிள்ளைங்க. சைவ பிள்ளையிலே எதிர்பார்க்குறேன். பொண்ணு வேலைக்கு போகணுமா கல்யாணத்துக்கு அப்புறம்? அந்த தேவை இல்லைங்க, நான் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கு, வெல் டு டு ஃபேமிலி. நானும் அம்மாவும் தான். ஓகே சார், உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சார். 909 555 2255. வணக்கம்மா. வணக்கம். சின்னாலப்பட்டியிலேருந்து வந்திருக்கேங்கம்மா. திண்டுக்கல் பக்கம். என் பேர் முருகன். மிஸ்ஸஸ் பேர் மலர்விழி.
சரி, எங்கள் யாருக்கு சார்? எங்கள் பையனுக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கேம்மா. ஆ எங்கள் பையன் வந்து பிடெக் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரை வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஓகே. வயசு 32 ஆகுது. ஒரு நல்ல பெண்ணாக அமையணும்னு சொல்லி நாங்கள் இந்த யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். எந்த இனத்துல சார்? நாங்கள் செட்டியார் இனத்து 1000 வயசு செட்டியார் இனம். ஆ அந்த இனத்திலே எனக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்படியா? சரி, ஓகே. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். 9360089292. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள் சார். என் பேர் பூபதிங்க. நான் நாமக்கல்லேருந்து வரோம். ஓகே. எங்கள் பொண்ணுக்காக பதிவு பண்ணுறதுக்கு வந்துருக்குறேங்க. ஆ நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். வேந்தன் டிவிக்கும் இந்த தமிழ் மேட்ரிமோனிக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நல்ல ஒரு யாக நிகழ்ச்சி நடந்துச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிரும் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்மையாலுமே இருக்குது. உங்கள் பொண்ணு பேர் என்ன வயசு, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். பொண்ணு பேர் சுப்புலட்சுமிமா. ஆ எம்சிஏ முடிச்சிருக்காங்க. ஆ சும்மா இப்போ இப்போதைக்கு தப்பு வேலை போயிட்டுருக்காங்க. சும்மா இருக்காங்க. எம்சிஏ படிச்சு சும்மா இருக்காங்க. வயசு சொல்லுங்கள். 27மா. ஓகே. என்ன மாதிரி மாப்பிள்ளை சார் எதிர்பார்க்குறீங்க? ஒரு வேலையில் இருக்கிற கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையா, நல்ல ஒரு குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற மாப்பிள்ளையா பார்க்குறோம். எனக்கு வந்த உடனே எனக்கு உறுதியாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக சார். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9443201187. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில சுயம்பர பார்வதி யாகத்துல கலந்துகிட்ட மக்களுடைய வரன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலயமா டிவியில காட்ட போறோம். அதன் மூலயமா யாருக்காவது வரன் அமையும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குங்க. இந்த வரன்களை வாங்க பார்க்கலாம். பெயர் வித்யா, வயது 27, உயரம் 5.4, சமூகம் கொங்கு வேளாளர், மதம் இந்து, கல்வி MSc, வேலை ஏர்லைன் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. பெயர் சுவிதா, வயது 25, உயரம் 5.6, சமூகம் கொங்கு வேளாளர், மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. பெயர் ரம்யா, வயது 29, உயரம் 5.4, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் இந்து, கல்வி MCA, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. தொடர்ந்து கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கிற சுயம்பர பார்வதி யாகத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இப்ப வரப்போறது ஒரு சிறிய இடைவேளை. வேந்தர் டிவி அண்ட் தமிழ் மேட்ரிமோனி ஃபார் ஹாப்பி மேரேஜஸ் இணைந்து நடத்துகிற மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த யாகத்தினை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திட சிவாச்சாரியார்கள் முனைப்போடு செயல்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள நால்வர் அரங்கிலே உள்ள மேடையில் யாக குண்டம் அமைத்து யாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து வரீங்கம்மா? சண்முகப்பிரியா, சின்ன தாராபுரம். ஓகே. என்ன மாதிரி வரன்மா எதிர்பார்க்குறீங்க? படித்த பையனாக வரணுங்க. எங்கள் பொண்ணு படிச்சிருக்கிறா. படித்த பையனாக வரணும். எனக்கு பையன் இல்லை. இந்த குறையை தீர்த்து. சரி சரிம்மா. என்ன கேஸ்ட்லம்மா எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் செட்டியாருங்க. 24 மணி தெலுங்கு செட்டியார். அந்த தெலுங்கு செட்டியார் அளவுக்கு வந்தோம். சரி, ஓகே. என்ன மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நல்லா படித்த பையனாக இருக்கணும். ஆ மருமகனாக இல்லாத பையனாக இருக்க மாதிரி ஓகே. ஹஸ்பண்ட் வந்து ஓகே. ஓகே. ஸோ உங்கள் நம்பர் சொல்லுங்கம்மா, ஃபோன் நம்பர். 8973412883. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. சீக்கிரமே உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும். என்னோட வாழ்த்துக்கள். யாக நிகழ்வுகள் தொடங்க உள்ள நிலையில் இந்த யாகம் எப்படிப்பட்டது, இதன் பயன்கள் என்ன என்பதனை இங்கு வந்திருப்போர் அனைவரும் அறியும் விதமாக சிவாச்சாரியார் விளக்கி கூறுகிறார். ஞானமே வடிவமாய் விளங்கக்கூடிய முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானுடைய திருவள்ளினாலையும் உமையுருபாகனுடைய தனிப்பெரும் கருணையின் வண்ணமாக நமது கர்ப்பபுரி என்று அழைக்கின்ற கரவை மாநகரின் மத்தியத்திலே எழுந்துள்ளி கற்பக விருட்சமாய் கருணை கடலாய் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அலங்காரவல்லி சௌந்தரனாகி அம்பிகை உணவர்
ஆணிலை கல்யாண பசுபதீஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் துர்முகி வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்தின் கண் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே இன்றைய பிருகுவாசரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ற தினத்திலே மிகச் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி இணைந்து நடத்தும் சுயம்வர பார்வதி யாக பெருவிழாவானது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையின் வண்ணமாக இன்னும் சில மணித்துறையிலே இங்கே விநாயகப் பெருமானுடைய வழிபாடு, மகா சங்கல்பம், புண்ணியாகவாஜனம், வேதிகார்ச்சனை, சுயம்வர பார்வதி அம்பிகை எழுந்துருளச் செய்து கலசங்களிலே புனித நீர்களை நிரப்பி வாசனார் சந்திர திரவியங்கள் என்று சொல்லக்கூடிய ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, வெட்டிவேர், விளாமச்சிவேர், கத்தரி மஞ்சள், பூலாங்கிழங்கு என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை எல்லாம் கலசங்களிலே சமர்ப்பணம் செய்வித்து கும்பமத்தியே ஸ்திதம் தோயம், தோயமத்தியேது பங்கஜம், பங்கஜஸ்தித மத்தியேது பார்வதி பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வாயிலாக கங்கேஜ யமுனே ஜைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்பின் சந்நிதிம் குரு என்று சொல்லக்கூடிய 7 நதி தீர்த்தங்களை எல்லாம் ஒன்றாக கலந்து அந்த கலச தீர்த்தங்களிலே சுயம்பர பார்வதி அம்பிகை எழுந்துள்ளச் செய்து மூலமந்திர ஞாசங்களில் பூஜைகளை செய்து கொண்டு அந்த மூலமந்திரங்களினாலே சுயம்பர பார்வதி மூலமந்திரங்களினாலே ஜபங்கள் செய்விக்கப்பெற்று அந்த செய்கின்ற ஜபங்களிலே தசாம்சம் என்று சொல்லக்கூடிய வாயிலாக ஒரு பாதியாக யாகங்கள் செய்யப்பெற்று திரவியாகங்கள், மகாபூர்ணாகர் யாகங்கள், உபசார வழிபாடுகள், மகா தீபாவளி பெற்று பிரசாதங்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள். இவ்வையகத்திலே நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியானது இந்த ஜென்மாவை கடைதேற்ற வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நிகழ வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி விருத்தி உண்டாக வேண்டும், திருமணம் ஆகாத பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மிக விரைவிலே திருமண பாக்கியங்கள் நடைபெற வேண்டும், திருமணமான தம்பதிகளுக்கு நன்மக்கட்பேறு பெற வேண்டும், உத்தியோகங்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள் இருக்கின்ற அனைவரும் நல்ல உன்னத நிலை அடைய வேண்டும், சர்வேஜனா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய வாயிலாக லோகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நல்ல உன்னத நிலை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மிக பெருமையுடன் நமது வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி இணைந்து இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். லோகக்ஷேமத்தின் பொருட்டு இந்த யாகமானது இன்றைய தினத்திலே இங்கே நடைபெறுகின்றது. மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில முக்கிய அம்சமா வரன்களுடைய பட்டியலை உங்களுக்கு காட்டுறதை கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா யாருக்கு தெரியும் நீங்க தேடுற வரன் இதுல கூட அமையலாம் இல்லையா? வாங்க வரனை பார்க்கலாம். பெயர் ரவிக்குமார், வயது 33, உயரம் 5.5, சமூகம் வன்னிய குல சத்திரியன், மதம் ஹிந்து, கல்வி BA, வேலை ஓன் பிசினஸ். விவரங்களுக்கு 7604879877. பெயர் ராஜேஷ்குமார், வயது 27, உயரம் 5.8, சமூகம் கொங்கு வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. பெயர் மனோஜ், வயது 27, உயரம் 6.2, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் ஹிந்து, கல்வி MCA, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. நடந்துட்டு இருக்க சுயம்வர பார்வதி யாகத்துல நிறைய சிறப்பம்சங்கள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வேந்தர் டிவி அண்ட் தமிழ் மேட்ரிமோனி ஃபார் ஹாப்பி மேரேஜஸ் இணைந்து நடத்துகிற மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். சிவாச்சாரியார் சொன்ன விளக்கத்தை கேட்கும் அனைவரும் இந்த யாகம் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நிறைவேற்றித் தரும் என்ற நம்பிக்கையை பெறுகிறார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக வந்திருக்கும் அனைவருக்கும் நல்லாசி புரிந்து சங்கடங்கள் தீர்க்கின்ற சர்வேஸ்வரன் பசுபதீஸ்வரராய் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஆண்டவனின் சிறப்புகள் என்னென்ன என்பதை சிவாச்சாரியார் விளக்குகிறார். லோகக்ஷேமத்தின் பொருட்டு இந்த யாகமானது இன்றைய தினத்திலே இங்கே நடைபெறுகின்றது. இதில் ரொம்ப விசேஷமான எது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கல்யாண பசுபதீஸ்வர பெருமானுடைய ஆலயம். சுவாமிக்கு நித்திய கல்யாண பசுபதீஸ்வர பெருமான் என்ற திருநாமம். நித்திய கல்யாணமூர்த்தி அவர். இங்கே பார்த்தீங்கன்னா தினமுமே கல்யாணோத்சவம் சுவாமிக்கு நடந்துட்டு இருக்கு. பசுபதீஸ்வர பெருமான்கிட்ட என்ன நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அதை கருணைக்கடலாக இருந்து வற்றாத ஜீவநதியாக இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவர் பசுபதீஸ்வர பெருமான். இந்த இடத்திலே இந்த யாகம் நடைபெறுகிறது என்றால் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இது. வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனியில் இணைந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாகும். அதனால் அனைவரும் அமைதியாக இருந்து பூஜைகளை தரிசிக்க வேண்டும். வணக்கமா, உங்க பேர் எங்க வரீங்க? சுசீலாப்பா, எங்க வரீங்கம்மா? காந்தாண்டிமலையிலேருந்து வரோம். ஓகே, வீட்ல யாரு கல்யாணம் நடக்குது? ரெண்டாவது பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க பொண்ணோட பேரே ஐஸ்வர்யா. இது 24 வயசு. இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க. பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. என்ன மாதிரி வரன் மாதிரி பார்க்குறீங்க? பேங்க்கு இங்கே கவர்மெண்ட் ஷாப்பில் பார்க்கலான்னு இருக்கிறோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா. 9486125758. இப்போ என் கூட 3 பெண்கள் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். நாங்கள் கரூரில் இருந்து வந்திருக்கோம். என் பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறேன். சொந்த வீடு இருக்குது. நல்ல பொண்ணு அமைஞ்சா. சரி, ஓகேம்மா. நீங்கள் எங்கே வரீங்க? உங்கள் பேர்? கரூர்லேருந்து வரேங்க. எங்கள் பையன் பெங்களூரில் சிடிஎஸில் வேலையில் இருக்கேன். நல்ல பொண்ணு அமையனுங்க. இந்த மாங்கல்யத்துலேருந்து எங்களுக்கு வந்திருந்தானா சீக்கிரம் முடிஞ்சால் நல்லதுன்னு. சரி, ஓகே. நாங்கள் சேலத்துலேருந்து வரோங்கம்மா. இந்த மணமோள மாங்கல்யம் வேந்தர் டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு வந்தாங்க. இல்லைன்னா எங்களுக்கு நடக்கிறது தெரியாது. பார்த்த உடனே நாங்கள் கிளம்பி காலையில் 6 மணி ட்ரெயினுக்கு ஏறி இங்கே வந்துட்டோம். 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க, இது ஒரு அவங்க 2 பேர் இது ஒரு நான் சேலத்துலேருந்து வந்தது. சரி சரி, ஓகே. ஸோ என்ன மாதிரி வரன் மாதிரி பார்க்குறீங்க? எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, நல்ல பொண்ணாக இருந்தால் சரிங்க. ஓகே. என்ன கேஸ்ட்டில் அந்த மாதிரி பார்க்குறீங்க? கேஸ்ட் வந்து எங்கள் செட்டியார் ஜாதி. அதில் கிடச்சா நல்லது. அதில் இருந்தால் வேறு இது இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகேம்மா. படித்த பொண்ணாக வேணுங்க. எங்கள் காஸ்ட்டு வயசு ஆளுங்க அதுலேயே அமையுங்க. சரி, ஓகேம்மா. எங்களுக்கு அது வயசு ஆள் தான் எங்கள் கேஸ்ட்டை பார்க்குறோம். சரி, ஓகேம்மா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா. 3943 4302 9791730929. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா. 98 427 5 428 9. சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. எத்தனையோ மக்கள் மன நிறைவோடு இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. வரன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல பேருடைய பட்டியலை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் யோகேஸ்வரி. வயது 23. உயரம் 5.3. சமூகம் முதலியார். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை ஆபீசர். விவரங்களுக்கு 7604879877. பெயர் கண்ணன் நடேசன். வயது 37. உயரம் 5.9. சமூகம் தேவேந்திர குல வேளாளர். மதம் ஹிந்து. கல்வி MDS. வேலை டாக்டர். விவரங்களுக்கு 7604879877. பெயர் பாரதி. வயது 27. உயரம் 5.3. சமூகம் சோழிய வெள்ளாளர். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்துல இப்போ எப்படி யாகம் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க பாத்தீங்க. இந்த யாகத்தோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரமும் பார்க்கலாம்.